ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐக்கான 8வது வீடியோயா. வெளியூர்காரன் தானே, ஊருக்கு போயிடுவான். வீக்கெண்ட்ல டிஐ படிக்காம ஓபி அடிச்சிடலான்னு பாத்தீங்களா? சாரி, ஹரி படம் பார்த்தேன், அதான் டைலாக் வந்துருச்சு. சரி, ஓகே. இந்த டிஐ மட்டும் கொஞ்சம் சின்ன கேஸ் லெட்டரா, அதனாலதான் இதை லைவ்ல கொண்டு வராம ரெக்கார்டுக்கு கொண்டு வந்துட்டேன். லைவுக்கு பிளான் பண்ணேன். சரி, இத்தனையோண்டு கேஸ் லெட் எதுக்கு லைவ்ல போட்டுட்டுன்னா ரெக்கார்டட் கொண்டு வந்துட்டேன். ஸோ கொஸ்டின் காட்டுறேன், ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, சொல்யூஷன் போடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்யூஷன் போடுறேன். சரியா? ஓகே, போறதுக்கு முன்னாடி கோர்சஸ். ஓகே, நம்மளோட மெயின்ஸ் ஆப்டிடியூட் அரௌண்ட் இதுல ஒரு 190 வீடியோ கிட்ட இருக்கு. அதாவது 190 மெயின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே. சரியா? அதுல டாபிக் வைஸும் இருக்கும், கலந்தும் இருக்கும். எல்லா மெயின்ஸ் வீடியோவும் ஒரே பிளேலிஸ்ட்ல இருக்கும். சரியா? ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் நம்மளோட டிஐ கோர்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா படிங்க. வச்சிருந்து யூஸ் பண்ணாம இருக்காதீங்க. சரியா? அண்ட் டெஸ்ட் பேட்ச் வேணும்னா வாங்கிக்கோங்க. டெஸ்ட் சீரீஸ் எங்க காணா, இதுல இன்னும் சேர்க்கல. டெஸ்ட் சீரீஸ் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேக்கேஜ் வேணுனாலும் ஒரு வீடியோ இருக்கும். முந்தா நேத்து நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிருக்கும் வியாழக்கிழமை. ஸோ டெஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இனிமேல் நம்ம பிளாட்ஃபார்ம்லயே டெஸ்ட் வரும். நான் அதுல டெஸ்ட் போட்டு காட்டுறேன். லெவல் எப்படி இருக்கு எல்லாமே நானும் உங்க கூட சேர்ந்து செக் பண்ணி காட்டுறேன். சரியா? மண்டே, ஓகே, மண்டே ஆர் டியூஸ்டே லைவ்ல கூட போவோம். சரியா? ஸோ அதுல நான் டெஸ்ட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, தென் இந்த கொஸ்டின், இந்த குட்டி கேஸ் லெட்டரா ஒரு பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா? நான் 2 செகண்ட் தரேன், பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் சொல்யூஷன் போட்டுருங்க. ஓகேவா? ரைட், பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நான் சொல்றேன். ஓகேவா? நான் சொல்யூஷன் சொல்றேன். இதுலயே கூட கீழே போடலாம்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டி ஈச் சைல்டு பாய் ஆர் கேர்ள், ஒரு சொசைட்டில பாய் கேர்ள் 2 பேர் இருக்காங்க. லைக் அட்லீஸ்ட் ஒன் ஸ்போர்ட் அவுட் ஆஃப் வாலிபால் அண்ட் பேஸ்கெட் பால். சரியா? இதை ஜென்ரலா ட்ரெடிஷ்னல் சொல்யூஷன் என்ன கொடுப்பான்னு சொல்றேன் பாருங்களேன். பாய்ஸுக்கு ஒரு வென் டயக்ராமு, கேர்ள்ஸுக்கு ஒரு வென் டயக்ராமு, டோட்டலுக்கு ஒரு வென் டயக்ராம். அகாவலி தேவையில்லாத வேலை. சரியா? ஸோ இது தேவையில்லாத வேலை. ரெக்கார்ட் ஆகுது தானே? ரெக்கார்ட் ஆகுது, சந்தோஷம். இது தேவையில்லாத வேலை, இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி A2Z DI வீடியோல கேஸ்லெட் வீடியோ 5 மணி நேரத்துக்கு 2 வீடியோ, ஒன்று 3 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், அந்த 2 வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மாடல் இருந்தா எப்படி பண்ணணும். ஒரே பை சாட், சிங்கிள் பை சாட்ல போடலாம். சரியா? சிங்கிள் பை சாட்ல வாலிபால், பாஸ்கெட் பால் ரெண்டா, எல்லாத்துலயும் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒரே இதுல போட்டுருங்க. டோட்டல் வேணும்னா மேல டோட்டல் போட்டுக்கோங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒரே இதுல போட்டுருங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒரே இதுல போட்டுருங்க. மேல டோட்டல் போட்டுக்கோங்க. டோட்டல் போட்டுக்கோங்க. இவ்வளவுதான், சிம்பிள். இத 3 சார்ட்டா போட்டு தேவையில்லாத வேலை. ஓகேவா? சரி, என்ன கொடுத்துருக்கான்? நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ லைக் பேஸ்கெட் பால் இஸ் 20 மோர் தென் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ லைக் வாலிபால். நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ லைக் பேஸ்கெட் பால், இது ஃபுல்லா தான் பாய்ஸ் ஹூ லைக் பேஸ்கெட் பால். ஒன்லி சொல்லல. இதெல்லாம் ட்ராப். பேஸ்கெட் பால் ஃபுல்லானா இந்த ரவுண்டு ஃபுல்லா வரும். வெறும் வாலிபால்னு சொன்னா இந்த லெஃப்ட் ரவுண்டு ஃபுல்லா வரும். அதாவது நடுவுல இருக்கவனும் சேர்ந்து வருவான். சரியா? சேர்ந்து வருவான். ஸோ நான் மேலேயே ஒரு ரவுண்டு போட்டது கொஞ்சம் கேவலமாக்கிடுச்சு சர்க்கிளை. ஸோ அதை அழிச்சிடலாம். ஓகே, ஓகே. அப்போ இந்த டேட்டா வச்சு இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே விட்டுறலாம். நம்பர் ஆஃப் பீப்புள் தூஸ் லைக் போத் ஸ்போர்ட்ஸ், இங்கயா இந்த இருக்கு, போத் ஸ்போர்ட்ஸ். ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இஸ் 2:3. ஸோ இது 2x, இது 3x. சரியா? ஓகே, வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ லைக் ஒன்லி வாலிபால் இஸ் ஒன்லி வாலிபால். யாரு? இவன் வந்து 1/9 லெஸ் தென் 11.11%. இது 11.11%னா 1/9. 1/9 லெஸ் தென் கேர்ள்ஸ் ஹூ லைக் ஒன்லி பேஸ்கெட் பால். ஒன்லி பேஸ்கெட் பால் விரும்புற கேர்ள்ஸை விட 1/9 கம்மியா இந்த பாய்ஸ். ஸோ விச் இஸ் 8y. சரியா? ஓகே, பக்கா. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ லைக் பேஸ்கெட் பால் இஸ் 240. 240 வந்து யாரு? இது எல்லாம் சேர்த்து இந்த ரவுண்டு நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ரைட் சைடு ரவுண்டு கம்ப்ளீட்டா எல்லாரும் சேர்த்தா 240. சரியா? இந்த டோட்டல் மட்டும் கிடையாது, இந்த டோட்டல் பிளஸ் இந்த டோட்டல் ரெண்டும் சேர்த்துதான் இந்த 240. ஓகே. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ லைக் ஒன்லி வாலிபால். ஒன்லி வாலிபால் விரும்புற சில்ட்ரன், அதாவது இந்த டோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அது 2/3 மோர் தென் கேர்ள்ஸ் ஹூ லைக் பேஸ்கெட் பால்.
கேர்ள்ஸ் who லைக் பேஸ்கெட் பால்னா இது ரெண்டும் சேர்ந்து. ஸோ 3x பிளஸ் 9y 3x பிளஸ் 9y தான் 3 பார்ட்டா இருந்தால் 2/3 மோர். ஸோ 5 பார்ட் வந்து என்னதுன்னா இந்த டோட்டல் 5 பார்ட் வந்து இந்த டோட்டல் விச் மீன்ஸ் 3 நான் காமனா கேன்சல் பண்றேன். 3y 1x. ஸோ 5x பிளஸ் என்ன வரும் 5x பிளஸ் 15y. இதுதான் இந்த வேல்யூ 5x பிளஸ் 15y 5x பிளஸ் 15y. இடம்பெத்தலையா? இதுதான்டா தனித்தனி சார்ட் போடணும்னு சொன்னீங்கன்னு வரக்கூடாது. தேவையில்லாத வேலை. எழுதிடுவோம். இல்லைன்னா ரவுண்டை பெருசா போட்டுக்கோங்க. 5x பிளஸ் 15y. ஓகேவா? இங்க 8y இருக்கு. அப்ப இது என்ன வேல்யூ 5x பிளஸ் 7y. இந்த டோட்டல் 5x பிளஸ் 15y. அதுல 8y இங்க இருக்குங்க. அப்ப மிச்சம் இருக்கிற வேல்யூ இதானுங்க. இதுல 8y சப்ராக்ட் பண்ணா 5x பிளஸ் 7y தானே. அதுதானே இவனோட வேல்யூ. அவ்வளவுதான். சரி ஓகே. அடுத்து number of children who like only volleyball. Number of girls who like only volleyball 5x plus 7y is 20 more than 5 times the number of boys who like both sports. இதுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கான். சரி, அதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். இன்னொரு ஈக்குவேஷன் யாரு இங்க ஒண்ணு விட்டு வந்தோம் பாத்தீங்களா? 20 வச்சு ஒண்ணு விட்டு வந்தோம் பாத்தீங்களா? number of boys who like basketball is 20 more than number of boys who like volleyball. சரி, இங்க வாங்க. number of boys who like volleyball யாரு? 8y plus 2x. 8y plus 2x விட 20 ஆட் பண்ணோம்னா number of boys who like basketball, அதாவது இந்த டோட்டல் வரும். சரியா? அப்ப இந்த டோட்டல்லையும் 2x இருக்கா, இந்த டோட்டல்லையும் 2x இருக்கா. அப்ப இவனோட வேல்யூ 8y plus 20. இங்க பாருங்களேன், இந்த ரெண்டு பேத்தோட சம்மையும் இந்த ரெண்டு பேத்தோட சம்மையும் கம்பேர் பண்ணா இவன் 20 அதிகம். அப்ப இவனை விட 20 அதிகம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்பர் ஆஃப் பாய்ஸ் who like basketball is 20 more. பேஸ்கெட் பால் விரும்புற பசங்க 20 அதிகம். ஸோ விச் இஸ் எப்படி எழுதலாம்? 8y plus 20 plus 2xனே எழுதிக்கலாமா? இதுல இந்த 2x ஒன்லி போத். சரியா? அப்ப இவன் ஒன்லி பேஸ்கெட் பால்ல வந்துருவான். இந்த ரெண்டு சம்மு இந்த ரெண்டு சம்மு. இது வாலிபால் மட்டுங்க. இதோட 20 ஆட் பண்ணோம்னா பேஸ்கெட் பால், அதாவது இது வாலிபால் ஒன்லி. இதோட 20 சாரி, இது வாலிபால் ஒன்லி கிடையாது. வாலிபால் விரும்புறவங்க, அதாவது ஒன்லி வாலிபாலும் இருப்பாங்க, போத் வாலிபால் அண்ட் பேஸ்கெட் பால் விளையாடுறவங்களும் இருப்பாங்க. ஒன்லின்ற வார்த்தை சொல்லல. சரியா? சோ இதுல 20 ஆட் பண்ணோம்னா பேஸ்கெட் பால் விளையாடுற பாய்ஸ் வருவாங்க. அப்ப அதுல போத்தும் இருப்பாங்க, ஒன்லி பேஸ்கெட் பால் இருப்பாங்க. போத்துல 2x இருந்தாங்கன்னா மிச்சம் 8y plus 20 எங்க இருப்பாங்க? ஒன்லி பேஸ்கெட் பால்ல இருப்பாங்க. கிளியரா? இப்ப ரெண்டு ஈக்குவேஷன். எந்த ரெண்டு ஈக்குவேஷன்னா, இது ஒரு ஈக்குவேஷன். இந்த கேர்ள்ஸ பத்தி பேசினா பாத்தீங்களா 20 மோர்னு, இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் யாருன்னா இந்த 240. இந்த 240 தான் இன்னொரு ஈக்குவேஷன். சரியா? 240 தான் இன்னொரு ஈக்குவேஷன். சரி, நான் இந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஈக்குவேஷன் போடவா? புரியுது தானே? எனக்கு இந்த லைவ்ல இல்லைன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு கால் ரெக்கார்டட் எடுக்கிறேன்னா, ஸோ லைவ் எடுக்காதப்ப உங்களுக்கு புரியுதா இல்லையா இந்த டவுட் வேற வருது. புரியலைன்னா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு கால ரெக்கார்டர்ல சாரி லைவ்ல ஒருக்கா சொல்லிடுறேன். புரியும் நம்புறேன். ஓகே, ஏன்னா படக்குன்னு வேரியபிள் எடுத்துட்டோம். ஒண்ணுமே இல்லாத சர்க்கிள்ல இவ்வளவு வேரியபிள் போட்டிருக்கோம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த முதல் லைன் 240 எடுப்போம். 240 யாரு? இந்த ரெண்டோட டோட்டலோட ஈக்குவல் தானே. ஸோ இங்க 5x பிளஸ் இந்த டோட்டல் 9y பிளஸ் 8y விச் இஸ் 17y. 17y plus 20 equal to 240. So 5x plus 17y equal to 220. 20 இங்கிட்டு சப்ராக்ட் ஆயிருது. சரி, இப்ப இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் who like only volleyball is, only volleyball யாரு? 5x plus 7y. இத பத்தி தான் பேசுறாங்க. இது வந்து 20 more. யாரை விட 20 அதிகம்? 20 அதிகம். 5 times the boys who like both sports. 5 into 2x. இவனை விட 20 அதிகமா கேர்ள்ஸ் ஒன்லி வாலிபால். சரி ஓகே, இந்த ஈக்குவேஷனை இப்ப சரி பண்ண போறோம். இது என்னது? 10x. 10xல 5x போச்சுன்னா 5x. இந்த ஈக்குவேஷன் என்ன இங்க பண்றேன் பாருங்க. 7y minus 20 equal to, இது இங்க கொண்டு போயிட்டேன். சரியா? இது 10x. இந்த 5x இங்க சப்ராக்ட் பண்றப்ப எனக்கு 5x வந்துருது. ஏன் இப்படி பண்றேன்னா, இந்த 5x நான் இங்க பாத்துட்டேன், அதனாலதான். இப்ப இந்த 5x இருக்கிற இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 7y minus 20 plus 17y equal to 220.
போடலாம்ல. 7 + 17 24y = 200. சோழிய முடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. நான் 20 சப்ராக்ட் பண்ணிட்டேன், ஆட் பண்ணணும். ஒரு செகண்ட் நெஞ்சு அடைச்சிருச்சு. என்னடா உயிரை கொடுத்து இவ்வளவு நேரம் தப்பு இல்லாம போட்டா கடைசியில ஆன்சர் வரலையேன்னு லிட்ரலி மைண்ட் செட்ல அப்படிதான் பார்த்தேன். சோழிய முடிச்சிருச்சு. இப்ப நாம போய் தேடணும் எங்க தப்பு விட்டோம், என்ன தப்பு விட்டோம். -20 இங்க மைனஸ் பண்ணக்கூடாது, பிளஸ் பண்ணணும். சோ y வேல்யூ 10, y = 10. இப்போ இத அழகா ஒரு சார்ட் போடணும். என்ன பண்ணணும்னா 3 சார்ட் போட வேணாம்ல. ஆனா இத இப்படியே கொச்ச மொச்ச நான் இங்க அழிச்சு போடலாம். ஆனா அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க எக்ஸாம்ல இத பேப்பர்ல பேனால எழுதி இருப்பீர்கள். அப்ப என்ன பண்ணணும்னா அழகா ஒரு சார்ட் பெருசா போட்டுக்கணும். சரியா? வாலிபால், பாஸ்கெட் பால் எங்கேயுமே டோட்டல் நம்மளுக்கு தேவைப்படல. ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் மட்டும் வச்சுக்க போறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் ஓகேவா? ரைட். 80 எக்ஸ் கண்டுபிடிக்கணுமோ? எக்ஸ கண்டுபிடிக்காம விட்டேன் பாருங்க. y is 10. y is 10. 70 - 20 which is 50. 50 = 5x னா எக்ஸும் 10 தான், எக்ஸும் 10 தான், ஒய்யும் 10 தான். சரி, 5 + 7 12. எனக்கு தான் இந்த ரெண்டு ஒரே வேரியபிள் ஆயிடுச்சுல 10ன்னு. ஸோ 12 × 10 120. பாய்ஸ் 20 30 8y 8 80 + 20 100. இது ஒரு 90. இந்த டோட்டல் பாருங்க 190 50 240 கரெக்டா இருக்கு. வேற எந்த வேரியபிள் பார்த்தோம்? இவனையும் வச்சு கம்பேர் பண்ணோம்ல. 120 வந்து 20 மோர் தென் இந்த பாய்ஸ், 20 மோர் தென் 5 × 20 100 100 + 20 தான் இந்த 120. ஓகே, பக்கா. நான் எடுத்த ரெண்டு ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை, கரெக்டா வந்துருச்சு. இப்ப சப் கொஸ்டின் போகணும். சரியா? சப் கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் பண்ணணும். சரியா? நம்ம கிளாஸ்ல பண்ற மாதிரியே தான். நம்ம கிளாஸ்ல நான் டைம் கொடுப்பேன்ல, அதுக்கு பதிலா நீங்க பாஸ் பண்ண போறீங்க. ஆன்சர் போட்டு பாருங்க. ஓகே, போட்டிருப்பீங்க நம்புறேன். இப்ப நான் சொல்றேன். Which of the following statement is true? Ratio of boys who like exactly one sport and number of girls who like exactly one sport. Boys who like exactly one sport 80 + 100. ஒன் ஸ்போர்ட் இவங்க தானே. இது வந்து போத். இங்க யாரு? போத். இதுதான் ஒன்லி பாஸ்கெட் பால், இது ஒன்லி வாலிபால். சரியா? ஒன்லி என்ன கேட்டிருக்கான்? எக்ஸாக்ட்லி ஒன் ஸ்போர்ட். எக்ஸாக்ட்லி ஒன் ஸ்போர்ட்னா இந்த 20 தவிர மிச்சம் இருக்க பாய்ஸ் 80 100 180. இவனுக்கும் கேர்ள்ஸ் who like exactly one sport, கேர்ள்ஸ் who like exactly one sport 210 6:7 பக்கா ட்ரூ. அடுத்து கேர்ள்ஸ் who like வாலிபால் இஸ் கேர்ள்ஸ் who like வாலிபால். அதுல ஒன்லி கிடையாது. அப்ப வாலிபால் விரும்புறவங்க 120 + 30 150. 150 is 62.5%. 62.5னா எனக்கு என்ன தெரியும்? 5.5/8. ஸோ எனக்கு இது 5 பார்ட்டா இருந்தா இது 8 பார்ட். 240 வருதான்னு மட்டும் பார்க்கணும். 240 என்னது? நம்பர் ஆஃப் சில்ட்ரன் who like பாஸ்கெட்பால். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே சொன்னால 240ன்னு. முடிஞ்சு பாத்துங்க. ரிவர்ஸ் மெக்கானிசம். ஆக்சுவலா இதை கண்டுபிடிச்சு இதுக்கு ரேஷியோ எடுக்கிறதுக்கு பதிலா இப்பெல்லாம் நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை டேலி பண்ணி அந்த வேல்யூ தான் வருதா வரலையா. நேத்து இல்ல, அதாவது இதை ரெக்கார்ட் பண்றப்ப ஆக்சுவலா நான் வேலைக்கிழமை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். வேலைக்கிழமை கிளாஸ்லயே நான் வந்து இதே மாதிரி ஒண்ணு பண்ணியிருப்பேன். பெர்சன்டேஜ் வச்சு வந்தது அந்த 115%. அதான் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி எடுத்து, அதனால யாகம் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் கிவன் சொசைட்டிஸ் 440. என்னடா 100 120 200 தாண்டா வருது. எப்படா 440 வரும்? 1 and 2 தான் ஆன்சர். ட்ரூவா ஃபால்ஸா என்ன கேட்டிருக்கான் அதை பார்க்காம விட்டுறக்கூடாது. 1 and 2 தான் ஆன்சர். சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போடுங்க. பாஸ் பண்ணிட்டு போட்டீங்களா? ஓகே. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் who like basketball and number of girls who like volleyball is 4k + 5. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் who like only basketball பாய்ஸ் 100. இவனுக்கும் யாருக்கும் ஆவரேஜ் எடுக்கிறாங்க? கேர்ள்ஸ் who like வாலிபால். இது ஒன்லி கிடையாது, வெறும் கேர்ள்ஸ். அதாவது வாலிபால் விரும்புற கேர்ள்ஸ். இந்த ரெண்டும் சேர்த்து 150. ஆவரேஜ் அப்ப என்ன இருக்கும்? 125. இதோட வேல்யூ 4k + 5. ஸோ 4k வந்து 120 இருக்கும், k வந்து 30 இருக்கும். ஓகே, பக்கா k 30. இதெல்லாம் கண்ணில் போடணும். இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த 125 பார்த்து இங்க டைரக்டா கேவை எடுக்கணும். இந்த இடத்துல இருந்து அப்படியே டைரக்டா கேவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சரியா? which of the following is false? பார்க்காம போட்டா சோலி முடிஞ்சு. சரியா?
சரி, கே இஸ் அ காம்போசிட் நம்பர். ஆமா, இது காம்போசிட் நம்பர் தான், பிரைம் நம்பர் கிடையாது. கே பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 1225. கே பிளஸ் 5 னா 35 ஸ்கொயர். 35 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1225. கிரேட்டர் கிடையாது, கிரேட்டர் கிடையாது, தப்பு. LCM ஆஃப் கே பிளஸ் 6 அண்ட் கே மைனஸ் 10 இஸ் 110. கே பிளஸ் 6 36. கே மைனஸ் 10 என்னது 20. ரேஷியோ எடுப்பேன், ஃபர்ஸ்ட் ரேஷியோ சொல்லி கொடுத்துருக்கேன்ல. இதுக்கப்புறம் குறையாது, மல்டிபிள் பண்ணுங்க. 180 தான். சாரி, இது 5. 4 டேபிள்ல 5, 5 டேபிள்ல 4. நல்ல வேலை இதை மல்டிபிள் பண்ணேன். இதை மல்டிபிள் பண்ணியிருந்தேன்னா இதையும் ஃபால்ஸ்ன்னு போட்டிருப்பேன். சரி, அப்ப 1 and 3 ஆன்சரு சோழி முடிஞ்சிடும். ஒன்லி 2 தான் ஆன்சரு. the following is false. அங்க பார்த்துட்டு இங்க வரதுக்குள்ள மறந்துடக்கூடாது, அதை ஃபால்ஸா ட்ரூவானு. மிக்சர் அலிகேஷன் போடுங்க. மிக்சர் அலிகேஷன் ரைட்டு. இந்த கிளாஸை இதுல எடுத்தே 16 நிமிஷம் ஆகுது. லைவ் கொண்டு வந்திருந்தா அரை மணி நேரம் போயிருக்கும் போல. எதுவும் P is the number of boys who do not like volleyball. P வந்து boys who do not like volleyball. வாலிபால் பிடிக்காத பசங்க யாரு? வாலிபால் பிடிக்காத பசங்க யாரு? ஒன்லி பேஸ்கெட் பால் ஆடுறவன். ஏன்னா இங்க இருக்கிற இவனும் வாலிபால் பிடிக்கும், இவனுக்கு வாலிபால் பிடிக்கும். ஒன்லி பேஸ்கெட் பால் ஆடுறவன் 100 தான் பி. சரி, ஓகே. Q யாரு? கேர்ள்ஸ் ஹூ லைக் பேஸ்கெட் பால். கேர்ள்ஸ் ஹூ லைக் பேஸ்கெட் பால் 90 + 30 120. Q வந்து 120. சரி, ஓகே. ஒரு மிக்சர்ல மில்க் வாட்டர் இருக்கு, இவ்வளவு லிட்டர் வாட்டர் இருக்கு, இவ்வளவு லிட்டர் ஆஃப் மில்க் இருக்கான். ஸோ எனக்கு வாட்டர் எவ்வளவு இருக்கு? 3P. 300 - 120 which is 180. மில்க் எவ்வளவு இருக்கான்? 2Q. 240. 240 - 100 140. ஸோ எனக்கு என்ன ரேஷியோல இருக்கு? 9:7 வச்சுக்கிறேன். ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் தட் மஸ்ட் பி ஆடட் ஸோ தட் மில்க் டு வாட்டர் இந்த ரேஷியோல வரணும். மில்க்குக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ இப்படி வரணும். ஸோ எனக்கு மில்க் தான் ஆட் பண்ண போறேன். இதுல ஏதோ ஆட் பண்ண போறேன். ஸோ 180 எவ்வளவா இருந்தா இது 160 இருக்கணும். 8 பார்ட். ஸோ 20 ஆட் பண்ணணும். 20 இஸ் த ஆன்சர். இதோட ஆன்சர் 20. 20 ஆட் பண்ணணும். 20 லிட்டர் ஆஃப் மில்க். சரி, ஓகே. அடுத்து போடுங்க. ஓகே. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் அனதர் சொசைட்டி. பாஸ் பண்ணிட்டு போடுங்க. வேணாடா வேகமாவே எடுத்துடுறான், நம்மளை போட விட மாட்டான்னு நினைக்க கூடாது. ரெக்கார்டட் வீடியோ. நான் எவ்வளவு நேரம் தான் சும்மா உட்கார? மனசாட்சியோட யோசிங்கடா. சரி, ஓகே. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் அனதர் சொசைட்டி எக்ஸ். எக்ஸ்ல இருக்க சில்ட்ரன் வந்து 100 more than twice த. ஏதோ ஒரு டைஸ். எதை ட்வைஸ்? நம்பர் ஆஃப் சில்ட்ரன் who do not like volleyball in given society. வாலிபால் பிடிக்காதவன் யாரு? இவங்க 2 பேரும். 190. 190ஓட ட்வைஸ் 380. 380 விட 100 அதிகம். ஸோ 480 தான் எக்ஸ்ல இருக்க டோட்டல் ஸ்டூடெண்ட், டோட்டல் சில்ட்ரன். 60% ஆஃப் சில்ட்ரன் இன் எக்ஸ் ஆர் பாய்ஸ். 60% பாய்ஸ். ஓகே. 3:2 வச்சுக்கோமா. கேர்ள்ஸ் 40%. எக்ஸ்ல 62.5% ஆஃப் பாய்ஸும் 37.5% ஆஃப் கேர்ள்ஸும் வாலிபால் பிடிக்குமா? அப்போ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ லைக் வாலிபால் இன் எக்ஸும் தட் இன் கிவன் சொசைட்டி, நம்ம சொசைட்டிக்கும் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ லைக் வாலிபால் இன் எக்ஸ் இதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இங்க பாருங்களேன், 62.5% ஆஃப் பாய்ஸுக்கு வாலிபால் பிடிக்கும். ஸோ எனக்கு என்ன தெரியும்? இதுல 480ல 3/5 பாய்ஸ். ஓகேவா? அதுல 5/8 பாய்ஸ். சரியா? பிளஸ். ஸோ அதாவது இவங்க எல்லாம் பாய்ஸ், இது ஃபுல்லா பாய்ஸ். இதுல வாலிபால் பிடிச்ச பாய்ஸ் இவ்வளோ பிளஸ். அதே மாதிரி 480ல 2/5 கேர்ள்ஸ். அதுல அதுல எவ்வளவு பேருக்கு பிடிக்குமா? 3/8 கேர்ள்ஸுக்கு வாலிபால் பிடிக்குமா? சரியா? ஓகே, நான் என்ன பண்றேன்? 5 கேன்சல். ஓகே, இங்க பாருங்க அழகா 480 × 3/8 காமனா இருக்கா? 480 × 3/8 காமனா இருக்கா? அதை வெளியே எடுத்துருவோம். 480 × 3/8 எடுத்தேன்னா எனக்கு இங்க ஒண்ணுமே இருக்காது. 1 + 2/5. சரியா? இதை சால்வ் பண்ணேன்னா முடிஞ்சு. இங்க இருக்கிற வாலிபால் கேஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 3/8 × 5 + 7 7/5. 8 அடிக்கிறேன். 8 அடிச்சா 60. 60 12 12 12னா 3 7s are 21. 12 × 21 அதான் நம்மளோட வேல்யூ. 12 21s are எதுக்கு கஷ்டப்பட்டு போடுவோம். 42 21 2 5 2 252.
சரி 252 யாரு இங்க வாலிபால் பிடிச்ச பசங்க. இதே மாதிரி நம்ம சொசைட்டில இந்த கிவன் சொசைட்டி அதாவது கொடுக்கப்பட்ட சொசைட்டில வாலிபால் பிடிச்ச பசங்க யாரு இந்த டோட்டல் பிளஸ் இந்த டோட்டல். சோ 200 பிளஸ் 50 250 சாரி 200 பிளஸ் 50 250 இதுக்கும் 250க்குமான டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ இதோட ஆன்சர் 2 ஒன்லி 2 வெறும் 2 தான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன். ஓகே அவ்வளவுதான். ஸோ லைவ்ல இருந்த மாதிரியே ரெக்கார்டர்லையும் புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த 3 கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க. அது கிளாரிட்டி வந்துச்சா? கிளியரான்னு சொல்லுங்க. சரியா? இந்த வார்த்தையை தான் தேடிட்டு இருந்தேன். கிளியரா. ரெண்டாவது விஷயம், இந்த வீடியோ சாட்டர்டே அப்லோட் ஆயிரும். மண்டேக்கு அப்புறம் பிஓ ப்ரிலிம்ஸ் மார்க் அப்ரோச் போகலாமா? இல்ல டிஐஏ பார்க்கலாமா? ஒரு முடிவு எடுத்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுருங்க. 2 கொஸ்டின். ஒன்னு புரிஞ்சதா? ரெண்டாவது மண்டேக்கு அப்புறம் பிஓ ப்ரிலிம்ஸ் மார்க் அப்ரோச் போகலாமா இல்ல டிஐஏ போகலாமா? ஒரு முடிவு எடுங்க. மண்டே ஈவினிங் உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. இதை நானே சொல்லிடுறேன். மண்டே ஈவினிங் உங்களுக்கு லைவ் இருக்காது. ரெக்கார்டர்ல என்ன வந்துரும்னா ஒரு எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் அப்ரோச் வந்துடும். ஓகேவா? டெஸ்ட் அப்ரோச் நான் போட்டு காமிச்சிருவேன். இது மண்டே மற்றும் ரெக்கார்டர்ல வரும். டியூஸ்டேல இருந்து அப்ரோச்சா போகலாமா மார்க் அப்ரோச்சா போகலாமா இல்ல மறுபடியும் டிஐ பக்கமே போகுமா, மறுபடியும் துபாய் பக்கமே போகுமா இல்ல இங்கேயே இருப்போமான்னு ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்க. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பாய். வேற யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. முடிச்சுக்கலாம்.